பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறியதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமல் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா பதில் கூறுவது மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக கூறியுள்ளார். 2019 மக்களவைத் தேர்தலில் மட்டும் 12 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் காணாமல் போய்விட்டதாகவும், இதுகுறித்து தேர்தல் ஆணையம் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தேர்தல் ஆணையத்தில் யாரை நியமிக்க விரும்புகிறாரோ அவரை நியமித்துதான் 2024 மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ள செல்வ பெருந்தகை, அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட்டு வருவது இந்திய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால் எனவும் கூறியுள்ளார். மாநில அரசுகளை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை ஆகியவற்றை பயன்படுத்தி ஆட்சிகளை கவிழ்த்து பாஜக ஆட்சியை கைப்பற்றி உள்ளதாகவும், ஜனநாயகத்திற்கு விரோதமாக பாசிச சர்வாதிகார ஆட்சியை அகற்ற ராகுல் காந்திக்கு துணை நிற்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார்.